கிபி 312 ஆண்டு ஆகஸ்ட் 20 நாள் ரோம அரசர் கான்ஸ்டான்டின் மன்னர் மார்சென்ஜஸ் என்ற மன்னரோடு போர் தொடுத்தார். கிபி 312 ஆண்டு ஆகஸ்ட் 20 நாள் ரோம அரசர் கான்ஸ்டான்டின் மன்னர் மார்சென்ஜஸ் என்ற மன்னரோடு போர் தொடுத்தார். இவர் சிலுவையின் சின்னம் பதித்த கொடிகளை தம் கைகளில் ஏந்தி மார்சென்சியஸ் மன்னரை வென்று ரோம பேரரசர் என்று பெயரெடுத்தார். கான்ஸ்டான்டின் மன்னருக்கு போரில் வெற்றியை தந்தது சிலுவை. கான்ஸ்டான்டின் மன்னருக்கு போரில் வெற்றியை தந்தது சிலுவை. அவ்வரசர் சிலுவைக்கு தந்தார் அந்நாட்டு கொலுவை. இயேசுவை கொன்றதும் இந்த ரோமானிய சிலுவைதான். இயேசுவை கொன்றதும் இந்த ரோமானிய சிலுவைதான். ரோமாபுரியை வென்றதும் இயேசு சுமந்த சிலுவைதான். இயேசுவை கொன்றதும் இந்த ரோமானிய சிலுவைதான். ரோமாபுரியை வென்றதும் இயேசு சுமந்த சிலுவைதான். கான்ஸ்டான்டின் மன்னர் போரில் வென்று 13 வருடம் கழித்தபின் அம்மன்னனின் அன்னை கெலனா எருசலேமுக்கு திருயாத்திரை சென்றார். கான்ஸ்டான்டின் மன்னர் போரில் வென்று 13 வருடம் கழிந்தபின் அம்மன்னனின் அன்னை கெலனா எருசலேமுக்கு திருயாத்திரை சென்றார். அவர் அங்கு செய்த அகழ்வாராய்ச்சியில்தான் கல்வாரி மலையடியில் இயேசு சுமந்த திருச்சிலுவையை கண்டார். இயேசு புனித கெலனாவின் இதயத்தை தொட்டார். இயேசு புனித கெலனாவின் இதயத்தை தொட்டார். கெலனா திருச்சிலுவையை ரோமுக்கு எடுத்து வந்து ஒரு தேவாலயத்தில் நட்டார். இயேசு புனித கெலனாவின் இதயத்தை தொட்டார். புனித கெலனா திருச்சிலுவையை ரோமுக்கு எடுத்து வந்து ஒரு தேவாலயத்தில் நட்டார். ரோமை திருச்சிலுவையை நட்டது கிபி 326 ஆண்டு செப்டம்பர் 14 நாள். ரோமையில் திருச்சிலுவையை நட்டது கிபி 326 ஆண்டு செப்டம்பர் 14 நாள். புனித கெலனாதான் திருச்சிலுவையை ரோமைக்கு தேவாலயத்தில் நட்ட ஆள். ரோமை திருச்சிலுவையை நட்டது கிபி 326 ஆண்டு செப்டம்பர் 14 நாள். புனித கெலனாதான் திருச்சிலுவையை ரோமை தேவாலயத்தில் நட்ட ஆள். செப்டம்பர் 14 தான் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள். செப்டம்பர் 14 தான் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள். திருச்சிலுவை சுமந்த இறைமகன் இயேசுவின் தோள். செப்டம்பர் 14 தான் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள். திருச்சிலுவை சுமந்தது இறைமகன் இயேசுவின் தோள். அதன்பின் கிபி 614 பெர்சிய மன்னன் ஜோஸ்ரோஸ் ரோமை மீது படையெடுத்து வந்து ரோமையை தாக்கி திருச்சிலுவையை பெர்சியாவிற்கு எடுத்து சென்றார். அதன்பின் கிபி 614 பெர்சிய மன்னர் ஜோஸ்ரோஸ் ரோமை மீது படையெடுத்து வந்து ரோமையை தாக்கி திருச்சிலுவையை பெர்சியாவிற்கு எடுத்து சென்றார். இதை கேட்ட பெராலிக் என்ற மன்னர் கிபி 624 ஆண்டில் பெர்சியா மீது படையெடுத்து சென்று திருச்சிலுவையை மீட்டு வந்தார். திருச்சிலுவையை மீட்டி வரும் வழியில் அந்த திருச்சிலுவையை தன் தோளில் சுமப்பதற்கு எழிலான தன் அரச உடையைத்தான் போட்டு வந்தார். அரசர் திருச்சிலுவையை மீட்டு வரும் வழியில் அந்த திருச்சிலுவையை தன் தோளில் சுமப்பதற்கு எழிலான தன் அரச உடையைத்தான் போட்டு வந்தார். பெராலிக்ஸ் அரசரால் திருச்சிலுவை 4 அடி கூட நகரவில்லை. பெராலிக்ஸ் அரசரால் திருச்சிலுவை 4 அடி கூட நகர்த்த முடியவில்லை. அந்த இடத்தில் இயேசுதான் அந்த எளிமையின் சின்னம் என்று நிரூபிக்க தவறவில்லை. அந்த இடத்தில் ஒரு ஆய அரசரை பார்த்து,
இயேசு எளிமையின் அடையாளம். அந்த இடத்தில் ஒரு ஆயர் அரசரை பார்த்து, இயேசு எளிமையின் அடையாளம், நீர் அணிந்திருக்கும் உடையோ படையாளும் அரசனின் அடையாளம். ஆயரின் அறிவுரையை கேட்ட அரசன் திருச்சிலுவையை தாட்சியோடு தூக்கினார். ஆயரின் அறிவுரையை கேட்ட அரசன் திருச்சிலுவையை தாட்சியோடு தூக்கினார். ஆயரும் அந்த அரசரை ஒரு சாட்சி போல நோக்கினார். அரசரின் தாட்சியைக் கண்டு திருச்சிலுவை எளிதாக நகர்ந்தது. அரசரின் தாட்சியைக் கண்டு திருச்சிலுவை எளிதாக நகர்ந்தது. அரசரின் ஆடம்பர நோக்கம் அடியோடு தகர்ந்தது. கிராக்லியுஸ் அரசர் திருச்சிலுவை ரோம தேவாலயத்தில் நிறுவினார். கெராலியுஸ் அரசர் திருச்சிலுவையை ரோமை தேவாலயத்தில் நிறுக்கினார். அவர் அச்சிலுவை முன் மண்டியிட்டு மனமுருகினார். இதுதான் 1970 வரை திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாள். இதுதான் 1970 வரை திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாள். 1970ற்கு பின் இவ்விழா திருச்சபையின் மகிமை பெருவிழா. இன்று இதுதான் 1970 வரை திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாள். 1970க்கு பின் இத்திருச்சிலுவையின் மகிமை திருநாள். இன்று நாம் கான்ஸ்டாண்டின் அன்னை ஹெலனாவிற்கு நன்றி சொல்லும் நாள். இன்று நாம் கான்ஸ்டன்டைன் மன்னன் அன்னைக்கு நன்றி சொல்லும் நாள். திரு அவை புனிதர்களில் அவரும் அழகை எதிர்த்து வெல்லும் ஒரு வாழ். இன்று நாம் கான்ஸ்டன்டைன் அன்னை ஹெலனாவிற்கு நன்றி சொல்லும் நாள். திரு அவை புனிதர்களில் அவரும் அழகை எதிர்த்து வெல்லும் ஒரு வாழ்.